பார்க்கின்சன்ஸ் டிஸார்டருங்கிறது ஒரு நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்ற வயசானவர்களுக்கு வருகின்ற ஒரு டீஜெனரேட்டிவ். அது நரம்பு மண்டலம் வயதானால் வருகின்ற பிரச்சனைகள் அது ஒன்று. பொதுவாக எங்களை மாதிரி பாட்டு பாடுறவங்களுக்காக வராது. நல்ல நினைவாற்றல், மூளைக்கு நிறைய வேலை கொடுத்தா வராது. எப்போதும் மூளைக்கு வேலை கொடுக்கணும். சும்மா சாப்பிட்டு வயசாகிட்டு எனக்கு நான் ரிட்டையர்டு ஆகிட்டேன் ஒரு வழியை சொல்லிவிட்டு தின்னுட்டு தூங்கக்கூடாது. அப்பவும் நிறைய ரீட் பண்ணணும், நிறைய புஸ்தகங்களை படிக்கணும், பேரப்பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். என்ன நீங்கள் வாக்கிங் போய் அங்கே உட்காந்து கதை சொல்லணும். எங்கள் என்ன மாதிரி அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு நண்பர்கள் குழாமல் இருக்கோ அங்கே உட்காந்து கதை சொல்லணும். அப்போ நினைவாற்றல் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் ஒழுங்காக இருக்கும். இல்லை அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கரோடு ஆயிரும். அதுக்கு வைரஸ் வந்துடும். அந்த வைரஸ் தான் அது. 2-3 சென்டர்ஸ் இருக்குது பிரெயினில். அந்த மூமெண்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2-3 சென்டர்ஸ் அங்கே ஃபியூஸ் கேரியர் மாதிரி இருக்குது. அதில் பாதிப்பு வரும். வந்தால் அப்நார்மல் மூவ்மெண்ட், பில் ரோலிங் மூவ்மெண்ட். நம்ம காசு எண்ணும்போது இப்படி பண்ணிகிட்டே இருப்போம்ல, பொதுவாக இந்த மாதிரி தான் கை வரும். இந்த கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பில் ரோலிங் மூவ்மெண்ட் இருக்கும். அப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் நடக்கும்போது அப்படியே முன்னால் பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும். இது ஒரு மூமெண்ட் டிஸார்டர். அதனால் நான் மூளையை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிட்டேன்னா பொதுவாக இது வராது. மைக்ரோ சர்க்குலேஷன்லாம் நார்மலாக இருந்தால் வராது. மறுபடியும் சில ஹெரிடிட்டர்லேயே வரலாம், சில நம்ம தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். அதுவும் முக்கியமாக நம்ம மனதை நல்லா வச்சுக்கணும். மனசுனா நம்ம மூளை ஒழுங்காக வேலை செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இந்த 19ஆம் தேதி வேர்ல்டு மென்ஸ் டே அப்படி ஒரு நாள் இருக்குது. நீங்கள் வேர்ல்டு உமன்ஸ் டே தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. மென்ஸ் டே ஆண்களுக்குன்னே ஒரு நாள் குறிச்சிருக்காங்க WHO. ஏன்னா ஆண்களுடைய மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இவனுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒருத்தனையும் பேச மாட்டான், பாதி பேர் அப்படியே உட்காந்து டிப்ரெஷன் வந்துடும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவன் சம்பாத்தியமும் குறைஞ்சி போகும். அதனால் இவனை ஃபிசிக்கலாக அவங்க எக்கனாமிக்கலாக டிபெண்ட் பண்ணியிருக்க குடும்பம் இவங்களை கொஞ்சம் புறக்கணிக்கும். கவனிக்காமல் விட்ட உடனே இவன் வெளியில் சொல்லவும் மாட்டான். உள்ளுக்குள்ளே வச்சே புழுங்கி சீக்கிரமாக போய் சேர்ந்துருவான், பண்ணிடுவான், அல்லது சூசைட் பண்ணிக்குவான். நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு நடக்கிற கிட்டத்தட்ட 90,000 சூசைடில் 70,000 சூசைடு மென், ஆண்கள் தான் பண்ணிக்கிறாங்களாம் இந்தியாவில். அந்தளவுக்கு மோசமாக இருக்குது நிலைமை. நம்ம ஆண் பிள்ளைன்னு அவன் நடப்பான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பேசணும், 4 விட்ட பேசி பழகி. ஒரு மேன்ஸ் சோஷியல் அனிமல். சும்மா மிருகம் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு போகக்கூடாது. சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் கிடையாது, பேசணும். அதுக்கு வேண்டி என்ன மாதிரி வளவலன்னு எல்லோரும் பேச முடியாது. காரணத்தோடு தான் பேசுவேன். நான் பேசினாலும் எனக்கு பேச வேண்டிய அவசியம் வந்தால் பேசி தான் ஆகணும். அதுவும் போக ஒன்றும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 பேர் இருக்கணும். 4 ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா தொலைஞ்சான். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா தொலைஞ்சான். சொந்தக்காரன் ஒன்றும் உங்களை கண்டுக்க மாட்டான். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்கிங்க, நல்லா அதை டெவலப் பண்ணி வச்சுக்கிங்க. ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, மனம் விட்டு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு 1-2 பேர் இருக்கணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் மனம் விட்டு பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இந்த பார்க்கின்சன்ஸ்லாம் வராது. ப்ரிவென்ஷன் அதான்.